ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஎஸ் பாபுக்கு அடித்த ஜாக்பாட். திடீரென முதலமைச்சர் விஜய் அவர்கள் விஎஸ் பாபை அழைத்ததின் பின்னணி என்ன? சென்னை மாநகராட்சியின் முக்கிய புள்ளியாகிறாரா விஎஸ் பாபு? கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த விஎஸ் பாபுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. சட்டமன்ற தேர்தல் எல்லாருமே எதிர்நோக்கி காத்திருந்தோம். இதுல எதிர்பாராத விதமா யாரும் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை விஜய் அவர்கள் அடைந்தார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பா கொளத்தூர் தொகுதி, இந்த கொளத்தூர் தொகுதிய ஒரு அசை பண்ணுச்சு. யார் எந்த, அதாவது 234 தொகுதியிலையும் திமுக எல்லா தொகுதியிலும் தோத்தா கூட கொளத்தூர் தொகுதி மட்டும் தோக்கவே மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதிக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு, வளர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கண்ணை மூடிட்டு நீங்க ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணார். கடைசி நாட்கள்ல தான் போய் என்ன பண்ணாருன்னா கொளத்தூர் தொகுதியில போயிட்டு என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டார். அவருக்கு என்ன ஒரு அதீத நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திமுகவுக்கும் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாருப்பா. அவரு அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போலானோட பரவாயில்ல, இல்ல மத்தவங்க யாரும் அந்த தொகுதிக்கு பிரச்சாரங்கள் போலானோட பரவாயில்ல, ஸ்டாலின் பேருக்காகவே எல்லாரும் போய் ஓட்ட குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அதீத ஒரு நம்பிக்கையில திமுக காரங்க இருந்தாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படிதான் கொளத்தூர் தொகுதியை எல்லாருமே சொல்றது அசால்ட்டா விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 234 தொகுதியில போக்கஸ் பண்ணாலும் குறிப்பா பெரம்பூர் தொகுதியில கூட அவங்க அவ்வளவு போக்கஸ் பண்ணல. பெரம்பூர் தொகுதியில கூட விஜய் தோத்துருவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. திருச்சி கிழக்குல ரொம்ப என்ன பண்ணாங்க, வேலைகள் செஞ்சாங்க, மற்ற தொகுதியில வேலை செஞ்சாங்க. கொளத்தூர் தொகுதியை மட்டும் என்ன பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் தலைவர் ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தொகுதியில மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு, தொகுதிக்கு வளர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அது மிஸ் ஆகாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேரதிர்ச்சி. ஸ்டாலின் அவர்களே இடியா இடிந்து என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில தோல்வி. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு அந்த தொகுதியில நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி. இந்த வெற்றியை யார் அடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே திமுகவுல முன்னாள் எம்எல்ஏவா இருந்த விஎஸ் பாபு அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காரு, அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல விஎஸ் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவில் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில போய் சேர்ந்தார். 234 தொகுதியில விஜய் கட்சியில இருந்து போய் விஎஸ் பாபுல ஜெயிப்பாரா அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா கொளத்தூர் தொகுதியில விஎஸ் பாபுக்காக வந்த வாக்குகளா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதை நம்ம உறுதிப்படைங்க நம்ம சொல்லணும். ஏன்னா கொளத்தூர்ல மட்டும் இல்ல 107 இடங்கள்ல ஜெயிச்சாங்கல்ல, அது எல்லாமே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்காக தான் வந்த ஓட்டை கண்டி தனித்துவமா அந்தந்த தொகுதியில அந்தந்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கேண்டிடேட்டுக்காக தனிப்பெருமையான வாக்குகள் வந்துதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ முதலமைச்சர் தொகுதியை தோக்கடிச்சிட்டாரு விஎஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா விஎஸ் பாபு அவர்களே பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாரு, நமக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்னு. ஆனா அவருக்கு ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றமா இருந்தது, அமைச்சர் பதவியை கொடுக்கல. அட்லீஸ்ட் வாரிய தலைவர் பதவினா கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாரு. வாரிய தலைவர் பதவி கொடுக்கல. இப்போ வாரிய தலைவர் பதவி கொடுத்துட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு லயோலாமணி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாரிய தலைவர் கொடுத்துட்டாங்க. அதே போல பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்ச விஜய் அவர்களுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்த மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு வீட்டு வசதித்துறை வாரிய தலைவரை கொடுத்துட்டாங்க. அப்போ விஎஸ் பாபுக்கு வாரிய தலைவர் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க. நிச்சயமா அவரு வாரிய தலைவர் ஆகிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா முதலமைச்சரை தோற்கடித்த ஒரு வேட்பாளருக்கு என்ன மாதிரி ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பெரிய டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சென்னையில ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, அந்த வாரிய தலைவர் பதவி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான பதவி. இந்த பதவியில ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பதவி வகித்திருந்தார் அப்படின்றது எந்தவித மாற்றமும் இல்லை. பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரா
VS பாபு அவர்கள் நியமிக்கப்படுறதுக்கு இங்க பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரமும் VS பாபு வட்டாரமும் இங்க ரொம்ப தெளிவா இங்க விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. VS பாபு அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்றது உறுதி. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அமைச்சர் பதவி எதிர்பார்த்தார், அந்த அமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் வாரிய தலைவர் பதவியாவது எதிர்பார்த்தார். இப்ப அந்த வாரிய தலைவர் பதவியும் இங்க கிடைக்க போகுது அப்படின்றதா பார்க்கணும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையே தோக்கடிச்சார, இவரை சும்மா விட்டுற முடியுமா? தூக்குங்கப்பா செல்லத்தை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் VS பாபு அவர்களை பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரா நியமிக்கப்படுறதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுற தகவல் இங்க வெளிவரதை நம்ம பார்க்கிறோம். அவசரமா விஜய் அவர்கள் VS பாபுக்கு அழைப்பு கொடுத்து தலைமைச் செயலகத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தலைமைச் செயலக வட்டாரங்கள் இங்க சொல்லுது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி, பெரம்பூர் தொகுதி பக்கத்துல கொளத்தூர் தொகுதி, இந்த தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது அப்படின்றது எல்லாருமே வியப்பா பார்த்தாங்க. எப்படி இருந்த தொகுதி இப்ப இப்படி ஆயிச்சப்பா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு. அப்போ பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாரு. ஒருவேளை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டா பெரம்பூர் தொகுதி வளர்ச்சி அடையுமா அப்படின்னா நிச்சயமா வளர்ச்சி அடையும் அப்படின்றத இப்ப எதிர்பார்ப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலாக பல வளர்ச்சி திட்டங்களை பெரம்பூர் தொகுதிக்கு விஜய் அவர்கள் இங்க அர்ப்பணிக்க போகிறார் அப்படின்றத இப்ப தகவலா இருக்கு. மாவட்ட செயலாளர் சிவா அவர்களை கூப்பிட்டு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சியை பெரம்பூர் தொகுதியில கொண்டு வரலாம் அப்படின்னு தீவிர டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அட் சேம் டைம் VS பாபு அவர்களையும் அழைத்து என்ன பண்ணிருக்காங்க, கொளத்தூர் தொகுதியும் நீங்க டெவலப் பண்ணணும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இருந்ததை விட நீங்க அங்க நான் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜனங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ண வைக்க கூடாது. இதுக்கு மு க ஸ்டாலினே இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த திட்டத்தை, அந்த தொகுதியில என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கொளத்தூர் தொகுதியில எல்லா திட்டமும் செய்து முச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன திட்டம் அங்க இருக்குது அப்படின்றதா இங்க நம்மளுக்கு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை அங்க செஞ்சுட்டாரு. அதாவது போதுமானது அளவுக்கு அங்க செஞ்சிட்டாரு அப்படின்றத நிதர்சனம் உண்மை. மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கிற வரைக்கும், அந்த தொகுதியில் இருக்கிற வரைக்கும் ஒரு கரண்ட் பிரச்சனை கிடையாது, தண்ணீர் பிரச்சனை கிடையாது, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ஆட்சி புது ஆட்சி வந்த பிறகு VS பாபு அங்க ஜெயிச்ச பிறகு தண்ணீர் பிரச்சனை வருது, மின்வெட்டு பிரச்சனை வருது. ஆனா தொகுதி MLA எல்லா இடத்துக்கும் போறாருன்னா அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மக்கள் என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இதனிடையில அந்த ஒரு ஃபீலிங் மக்களுக்கு வந்துடக்கூடாது, இதுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்களே தேர்ந்தெடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மக்கள் கூட அங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணாத அளவுக்கு அங்க நீங்க வளர்ச்சி திட்டங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு VS பாபு அவர்கள் அழைத்து என்ன பண்ணிருக்காரு, ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு. சோ கூடிய விரைவில் வாரிய தலைவர் பதவி அவருக்கு கிடைக்க போகுது. பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரா VS பாபு அவர்கள். இது முக்கியமான பதவி. நீங்க சென்னை மாநகராட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வரும். மேயர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அமைச்சரவையில இருந்து இந்த குழு தலைவர் கிட்ட என்ன பண்ணுனா எல்லா பவரும் இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆலோசனை பண்ணி மேயருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணும், இவங்க தான் டிஸ்கஷன் பண்ணணும். இந்த பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவரா VS பாபு அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்றதான் சுட சுட விஷயமா இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் தோற்கடித்த VS பாபு அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பரிசா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்ப பல பேர் VS பாபு தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் வாரிய தலைவர் ஆகுறது மகிழ்ச்சி தான், ஆனா நாங்க எதிர்பார்த்தது இது கிடையாது, அமைச்சர் பதவி எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், இவரு ஜெயிச்சுட்டு போறாரு, ஆதவர்ஜன அரவணிக்கிறாரு, நிச்சயமா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லதாகவும் VS பாபு தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, இங்க செய்திகள் வருது. இன்னும் சொல்ல போனா VS பாபு தரப்புல இருந்து எல்லா பேனர்களும் போஸ்டர்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அமைச்சர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலமைச்சரா பதவி இருக்கும் போது சில அமைச்சர்கள் பதவியேற்றாங்க, அப்பவே VS பாபுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசப்பட்டது, அங்க மறுக்கப்பட்டது. அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணும்போது அங்கேயும் கொடுக்கப்படணும், கொடுக்கப்படல. சோ இதுக்கப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் கொடுப்பாங்களா, முடியாது. ஏன்னா பல அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள வந்திருக்காங்க, அவங்களை திருப்திப்படுத்தணும். இருக்கிற எம்எல்ஏக்கள் ஏற்கனவே என்ன பண்றாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க, அவங்களை திருப்திப்படுத்தணும். இதனிடையில VS பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமானா அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாறாக வாரிய தலைவர் பதவி இங்க உண்டு அப்படின்றத. ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வாரிய தலைவர் பதவி போட்டுக்கிட்டு வராங்க. இதன் வரிசையில அண்ணன் VS பாபு அவர்களுக்கு கூடிய விரைவில் இந்த வாரிய தலைவர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு இங்க பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் இங்க கொளத்தூர் தொகுதி கைவிடப்படாதுப்பா. பெரம்பூர் தொகுதிக்கு நான் எந்த அளவுக்கு ஈக்குவலா செய்யறனோ அதே தான் கொளத்தூர் தொகுதிக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்றாரு.
முதல்ல நீங்க பெரம்பூர் தொகுதிக்கு நல்லதா செய்யுங்க, அதுக்கப்புறம் எங்க தொகுதிக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து என்ன பண்றாங்க குரல் வருது. ஏன்னா ஏற்கனவே கொளத்தூர் தொகுதி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, பெரம்பூர் தொகுதி தான் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகல. ஒருவேளை சிஎம் தொகுதி அப்படின்றதுனால பெரம்பூர் தொகுதி டெவலப்மெண்ட் ஆயிட்டா ரொம்ப சந்தோஷம் தான், அதுல வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த விஎஸ் பாபு அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கிடைக்க போகுது. அதுவும் முக்கியமான ஒரு வாரிய தலைவர் பதவி, பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தினுடைய வாரிய தலைவரா அவரை வந்து என்ன பண்ண போறாங்க, தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல. இதை பத்தி கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.